சீக்கிரம் வாழ்க்கைய பத்திரமா வச்சுக்கிடு. இன்னைக்கு கரெக்டா வந்து விழுந்தடி சுந்தரம். போற காரியம் வெற்றியாக வாழ்த்துக்கள்டா சுந்தரம். என்னது வாடா போடா நிலை இருக்காதா? அடியே நீ போட்டியா? உம்முன்னு இருக்கிற கண்ணாடி நீ போட்டியா? இருடே கரண்ட் அங்க இருந்து வந்துச்சுடே. சேப்புச்சு சார் நீ போட்டியா? கொல்ல குடுக்காரு நீ போட்டியா? நீ போட்டியா? நீ போட்டியா? இருக்கிற பார்த்தாலே நீ போட மாட்டே. அல்லம்மா நீ போட்டியா? நீ போட்டியா? முன்னுக்கு போடே. ஏய் எங்க அம்மா அப்பா சொல்லியே நான் முன்னுக்கு போனதில்ல, நீ சொல்லியா நான் முன்னுக்கு போறேன். சொல் பேச்ச கேட்டுதானே உருப்பிட்டு இருப்பேடே. உங்களுக்கு ஒரு 4 நாகர்கோவில் 20 ரூபா கொடுங்க தம்பி. பரவாயில்ல தம்பி, சில்லறையாவே கொடுக்குறீங்களே. நாட்டை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்களே. யாரடி அவன்? உன்னையே வெறிச்சு பாத்துட்டு இருக்கான். ஐயோ சும்மா இரு, கடிச்சு தின்னுடுவான் போல இருக்கு. சும்மா இரு உஷா. எப்பா மாத்தாண்டா கிச்சன் காலையில இறங்கு. சார் என்னையா லிஸ்ட்லாம் வந்துருச்சா? வந்துருச்சு சார். எவ்வளவு? சென்ட்ரல் 20, ஸ்டேட் 40, எம்பி 50. நிறுத்து. மொத்தம் எவ்வளவு அதை சொல்லியா? 270 சார். நம்ம லிஸ்ட் 5 சார். நான் ஏன் லிஸ்ட்டை கேட்டேன்யா? அது 5 சார். பார்த்து நடந்துக்க. மேட்ரு எங்கேயாவது வெளியே லீக் அவுட் ஆயிர போகுது, புரிஞ்சுதா? எஸ் சார். ஹைட்டை மட்டும் கரெக்டா பாத்துக்க. மத்தபடி ஏதாவது அப்படி இப்படி இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி அனுப்பிவிட்டுடு. ஓகே சார். ரெடியா நில்லு. யோ 50 நம்ம பையன் பார்த்து அனுப்பு. 5 கிலோ சேர்த்து எதுப்பா? போ 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 போ. பகவதியம்மா நீ இந்தே மேல ஏத்தி விடணும். டேய் பகவதி அம்மா மேல அனுப்பாதடா, நீ தான் மேல போணும். ஏன் சார் என்ன மொத்தமாவே மேல போ சொல்றீங்களா? செலக்ட் ஆகணும், ஆர்டர் வாங்கணும். நீ மேல போ, நான் அனுப்புற ஆர்டர் மேல. மேல அனுப்புவீங்களா? பார்த்தா சோழியை முடிச்சு அனுப்பிடுவீ அவருக்கு. வசந்தகுமார் சார் எத்தனை சென்டிமீட்டர் சார் குதிக்கணும்? 165. நான் 180 குதிப்பேன் சார். குமாரசாமி கூப்பிடுறேன். எஸ் சார். சார் நான் இங்க குதிச்சு அங்க அழுக்குறீங்க சார். தப்பா அழுக்குறீங்க சார். சார் கரெக்டா அழுங்க சார். சார் ஏன் சார் இப்படி பண்றீங்க? சுந்தரம் அடுத்து வா. நெக்ஸ்ட். சார் என்ன சார் அங்க குதிச்சா இங்க அழக்குறீங்க? தேவநாதன் சார் இதையா நே தயங்குற கையெழுத்து போடியா? சர்டிபிகேட் வேணுமா வேண்டாமா? அப்புறம் என்ன போடு. போடா குமாரசாமி
என்ன சார் இருக்கு? என்ன சார்? தகுதி இல்லைன்னு எழுதிருக்கு. தகுதி இல்லைன்னு எழுதிருக்கு. கையெழுத்த போட்டுட்டு எனக்கு சர்டிபிகேட் தகுதி வாங்கிட்டு இல்லையா? போ. நீங்க தப்பா உனக்கு எழுதிட்டீங்க. தான்யா. எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்றீங்களா? கையெழுத்து போட முடியாது. டிசி கொடுங்க சார். ஏய், போலீஸ்கிட்ட கேள்வி கேக்குறியா? எனக்கு அனுப்பியா சார்? கையில நீட்டியா? ஏய், பேசுறியா? ஏய், இவன் சர்டிபிகேட் அடிச்சு போடா. ஏய், ஏய், எவ்வளவு சொல்றா? போலீஸ் போர்டுல வந்து போலீஸ் மேல கை வைக்கிறியா? ஏய், அடிச்சு பொறிக்கற நீ. உன்னை போறீங்க அவன. எதுக்கு சார் பாஸ் 4 பாக்கெட் சீரட் வாங்கிட்டு வந்து 4 தான் மிச்சம். இதையும் புடிங்கிற போறாங்க. புடிங்க. நீ எல்லாம் ஒரு சிசினாடே போலீஸ பார்த்தா எஸ் ஆயிட்ட. பாஸ் உங்க உடம்பு தாங்க, என் உடம்பு தாங்க முடியுமா? பிஞ்சு உடம்பு பாஸ். பிஞ்சு ஓடமா இதெல்லாம் குஞ்சு. ஐயோ இது கெட்ட வார்த்தை தானே. வேண்டாம் 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 வேண்டாம். ஏண்டா பெயில் எடுக்கிற ஐடியாவே இல்லையாடே? நீ ஒண்ணும் கவலைப்படாத. எல்லா விஷயத்தையும் ஆடு தாமசிட்ட சொல்லிட்டேன். நாளைக்கே உன்னை வெளியே எடுத்துருவாருல்ல. சீக்கிரம் வெளிய எடுக்கிற வழியை பாருடே. தெரியல பார்த்து பயப்படாத. பை, பை. இருக்கேன்ல. எங்க நீங்க ஒரு பாப்போம். அந்த ஒத்த பனைமரம் ஓங்கி அடிக்கிற காத்து நாம சந்திச்ச அந்த ஆத்தங்கரை எல்லாமே உன் பேரு தாயா சொல்லிக்கிட்டு இருக்கு. கொண்டு ஓட்டுறதுல நீதாயா கெங்க. பாஸ் இது என்ன கிழக்கே போகும் ரயில பாஸ்? ஆமா பாஸ், கள்ளக்காதல். நாடு பூரா இதாண்டா நாரிக்கிட்டு இருக்கு. கள்ளக்காதல் இல்ல, இது ஒரு நல்ல காதல். நல்ல காதல். இறக்கி விட்டா என்ன சைஸ்க்கு வருவோ தெரியல. இடுப்பு சைஸ் வரும் பாஸ். அதுல ரெண்டுடா காதலே சாத்தாயிருக்கு. ஆஹா இவ்வளவு பார்த்ததுக்கே வெக்கத்தை பாரு. நீ ஒன்னும் கவலைப்படாதடே. என் அப்பா கிட்ட சொல்லி உன்னை நான் துபாய்க்கு அனுப்புறேன். படிச்சவனுக்கு சொந்த நாட்டுல வேலை இல்லை. இந்த வேலையை பத்தி நிறைய கனவு கட்டுட்டே. அந்த கோபம். நீ ரொம்ப நல்லவன்டே. நானும் ரொம்ப நல்லவன் தான். ஜீனத்து ஓ நிக்கலாம். ஜீனதா? ஜீனத்தமன் ஓ பாப்பஞ்சாயே தோலா. அப்படிதான்டே சொல்லுவான். நீ பாட்டுக்கு பேசு, நான் பாத்துறேன் தோலா. ஏமா ஆசையா 4 வார்த்தை பேசுமா. உள்ள இருக்கிற வேதனைய உன்ன மாதிரி சில்பான்சி தான் பேசி அமுக்க முடியும். பேசு. ஏய் கிளம்புடி. ஐயா வந்தா திட்டுவாரியா? கிளம்பு கிளம்பு. மதன மோக ரூப சுந்தரி. ஹலோ தோலா, வந்துட்டு போற ஜில் ஜில் ஜிகிருதண்டா. யாரு உன் லவ்ஸா? லவ்ஸ் இல்லைன்னா சாமி குத்தண்டே. என்ன சாருக்கிட்ட பேச்சே காணோம். ஒருவேளை பொண்டாட்டியோ? பொண்டாட்டி இல்லைன்னா சாமி குத்தண்டே. பொண்டாட்டி இல்லைன்னா ஒருவேளை மேடம் மேட்ரோ. ஃப்ரெண்டு நட்பு. நட்பு என்னன்னு தெரியுமாடே? நம்மள படைச்ச சாமியால அப்பப்ப இறங்கி வந்து பூமியில நம்ம எப்படி இருக்கோம்னு பாத்துக்க முடியாது. அதுக்கு பதிலா தான் பொம்பளை ரூபத்துல அம்மா பொண்டாட்டி ரத்த உறவெல்லாம் கொடுத்திருக்கான். அதையும் மீறி புனிதமான ஒரு விஷயம் கொடுத்திருக்கான். அதுக்கு பேர் தான் நட்பு. ஒரு பொண்ணு ஆம்பளை கிட்ட நட்பா இருக்க கூடாதா? உனக்கெல்லாம் பொம்பளை பார்த்து அரிக்க தானே செய்யும். ஏய் பொறவளை அறுத்துடுவேன். ஏற்கனவே பிரச்சனை ஆகி போய் ஜெயிலுக்குள்ள வந்திருக்கேன். அதனால போறேன்.
ஏப்பா சுந்தரம் சுந்தரம் பெரிய காயம்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க யாரு? நானாப்பா நேத்து ஜெயில குத்துறால சால அவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்பா. நீ யார அடிச்சிருக்க தெரியுமா? ஒரு அஸ்டல் கமிஷன அவன் சும்மா விடுவானா? உன்னை ராத்திரியா குளோஸ் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டான். ஆனா என் ஃப்ரெண்டு அதோட பிளான் பண்ணி உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்கான்டா. அதனால நீ உயிரோட இருக்கிற. சொல்லிட்டான்ல போடுறேன். அட கீழே போடுறேன். தங்க பிடிக்க எடுத்துட்டாங்க. நீ தப்பிச்சிட்டப்பா. அதுக்கு மேல என் பாச போலீஸ்காரங்க பின்னி எடுத்து விட்டாங்கப்பா. அதோட பெருசுப்படுத்தாம உன்னை போய் என்னை பார்த்துட்டு வர சொல்லுவாப்பா. நீ நல்லா இருக்கல, நீ நல்லா இருக்கல. நீ ஒண்ணும் கவலைப்படாத. இங்க பாரு, ராத்திரியா கமிஷனர் இடத்த மாத்திட்டாங்க. படிச்சு பாருல, படிச்சு பாருல. ஐயோ போலீஸா இருக்க போதுடே. ஐயோ போலீஸா? ஏய் அங்க எங்க போற? ஜன்னல். ஏய் போலீஸ் வந்து கேட்டா நீ என் கூட பிறந்த தங்கச்சின்னு சொல்லு. கரெக்டா அப்ப இருக்கும். எனக்கு நீ அண்ணி. இது கெட்ட வார்த்தை தானே? ஏய் பாத்ரூம் கூட்டி போறேன். பாத்ரூம்ல சிட்டு ஆயிரும். தோலா வாத்தோலா சாலை நந்தபுரம் உன்னை அன்புடன் வரவேற்கிறது. வாத்தோலா வா வா வா. உள்ள வாடே தோலா, வாடே வந்து உட்காருடே. இல்ல பரவாயில்ல. சாரி தோலா, அன்னைக்கு உன்னை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. என்ன நீங்க எங்கிட்ட போய் சாரி எல்லாம் கேட்டுருக்கீங்க? எவ்வளவு பெரிய உதவி பண்ணி என்ன காப்பாத்திருக்கீங்க. என்ன நீ என்ன வாங்க போங்கன்னு கூப்பிட்டுக்கிட்ட? தோலான்னு கூப்பிடு தோலா. போலீஸ் ரொம்ப அடிச்சிட்டாங்களோ? அடிச்சுட்டாங்களா? நானாவது உனக்கு சிங்கிள் அட்டாக்கு. ஆனா என்ன மல்லாக்க போட்டு மாநாடே நடத்திட்டானுவ. சாரி, என்னாலதான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை. அதை விடுற. நட்புன்னு ஒரு வார்த்தை சொன்ன பாரு, அதுக்கு சால உயிரையே கொடுப்பாண்ட. அன்னைக்கு அடிச்சு அடிய மறக்கிறதுக்காக தான் ரூம போட்டு கட்டிங்க போட்டு ஃபுல் பாடி மசாஜ் எல்லாம் பண்ணிட்டு ஆப்ப வேணா இந்த மிட்டன் பசலாவே. என்னடே சால கீரை போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுக்கல கூப்பிட்டே. வண்டி பழைய வண்டி மூடிட்டு வா. நம்பா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? யார் இந்த மூணாவது மனுஷன்? போலீஸ் டி. அப்போ லத்திய காணோம். தோலா நீ என்ன பண்ற? உட்கார்ந்து பாத்துட்டு டிவி பாத்துட்டு. இல்ல டிவி பாத்துட்டு இல்ல. கீழே வெயிட் பண்ண தோலா. வெயிட் பண்றேன். டேய் ஆப்பா அந்த சுந்தரகாண்ட தேடுறா. ஐயோ ஆரம்பிச்சிட்டானே. ஒரு ரயில்வே அப்ளிகேஷன் கொடுங்க. ஸ்டாஃப் செலக்ஷன் ஒன்னு, சர்வீஸ் கமிஷன் ஒன்னு, ஆர்மி ஒன்னு கொடுங்க. எல்லா வேலையும் ஒண்ணா வந்தா என்ன சார் பண்ணுவீங்க?
அண்ணா உன் தலை வழுக்க தலையாண்ணா. இவ்வளவு நாள் கூடவே இருக்கிற என்கிட்ட கூட சொல்லவே இல்லையாண்ணா. ஆப்ப நம்ம உடுப்பாட இவ்வளவு நாளா நீ வழுக்க மாட்டேனா? இவ்வளவு நாளா தெரியாம போச்சு. கௌரவத்தை கேவலப்படுத்திக்காண்ட விட மாட்டேன். நான் யாருன்னு காட்டுறது? யாரடி வந்தா? உனக்கு தெரியாது படி. எனக்கா தெரியாது. சுந்தரம் கரண்ட விட்டு போறடா. கடைசில குடிச்சிட்டு தாண்டே போறேன். ஐயோ வந்துட்டா. இங்கேயே வரா. ஏய் குறுக்கிட்ட எலும்பு நான் உட்காரணும். எலும்புடி உட்காரணும். புடி மைதா மாவு. ஐயோ நான் அத கேட்கல. ஏய் எனக்கு என்னோட காயின் வேணும். அது இல்லாம தான் எனக்கு எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. அது இப்போ என்கிட்ட இல்ல. அது என்னோட சென்டிமெண்ட் காயின். அதை திருப்பி கொடுத்துரு. ஐயோ சாயங்காலம் வரப்ப தரேன். ஐயோ ஐயோ புக்கனை கொடுத்துடுங்க ப்ளீஸ். நான் உன்னை நம்பல. சாயங்காலம் காயினை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த நோட்டை வாங்கிக்க. சரியா? ஐயோ ஊற வச்ச மைதா விட்டு கேக்குறியா? மறுமண்ட வாத்தை கொள்றேன். அடி லுக்கு முஜே நோடிடுவேன். என்னடி சொன்னா? ஒண்ணு இல்ல. என்ன சொன்னா? கரண்ட் 102 சி வருமா வராதாடே? வரு 102 சி வரு. இதோட 440 வாட்டி கேட்டேன். டேய் நீ ரொம்ப ஓவரா பண்ணாதடே. ஒருவேளை பஸ் போயிருந்ததுன்னா எப்படிடே போகும்? இந்த டிரைவரை வீட்டை விட்டு கிளம்பி இருக்க மாட்டான்டே. 5 மணி பஸ் 5 மணிக்கு தாண்டே வரும். ஒரு உருப்படாத ஒத்தருவா காசுக்காக எங்களை 2 மணில இருந்து உட்கார வச்சு இப்படி சார்ஜர் குடுக்குறீங்க. இது எந்த விதத்துல தாயா? போறது மாதிரியே நடக்கிறானே. பஸ் வருண்டே. எதுக்கு பின்னாடி வரீங்க? போங்கடே. பிரச்சனையை புரிஞ்சுட்டாங்க. எஸ் லூர்து மேரி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. பாவம் கிறிஸ்டின் விட்டு பொண்ணா இருக்கும்போது. ஆமே அட இங்க வர்றா. ரோட்ல மரம் வளர்னா நோட்ல மரம் வளர்த்திருக்கா. என்னடா இவனை தேடி வெள்ள குதிரை ஓடியாருது? இந்தா புடி உன் பொக்கிஷத்தை. இதா காதல் ஜனத்தை பிடிக்கிட்டு போறானே. ஓய் ஏய் எஸ் ₹1 காயினுக்கு பதிலா ₹5 காயின் கொடுத்துட்டு போறானே. ₹4 லாபம் தானே. என்னது ₹1 காயின் போச்சா? ஏய் சொடக்கு சும்மா இருடே. ரெண்டு பக்கம் தலை உள்ள காயினாச்சே. போச்சு. என்னது 2 பக்கத்துலயும் தலை உள்ள காயினா? டேய் இத வச்சு எத்தனை நாள் பிளிப்பு காட்டுனியா? ஆடு வித்தவன் கோழி வித்தவன் ஆட்டைய போட்டது இல்லாம கடைசியில எங்களுக்கு ஆப்பா. அதை விடு. கம்பெனியில இருந்து காசை ரிட்டர்ன் கொடு. ஆமா எங்களுக்கு திருப்பி கொடு. போங்கடே. டேய் இத்தனை நாள் வரைக்கும் ஓசிட்டி பஜ்ஜி எதுல சாப்பிட்டீங்க? எல்லாம் அதான். இப்ப கூட எம்ஜிஆர் சிச்சுவேஷன் என்னன்னு பாருடா. அப்படி ஃபைனான்ஸ் கம்பெனிக்கார மாதிரியே பேசுறானே. பார்க்கவே இல்ல. மரமண்ட ஏய் எத மோங்க ஒண்ணும் தெரியாது. ஆட்டோ திருப்பு.
நான் சீஃப் மினிஸ்டர், இவன் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். டேய் மரமண்டா புடிட பொண்ணா இது வேணா எம்ஜிஆர் ஸ்டைல்ல பாடு. ஜெயிலுக்கு போனது நீ, கஷ்டப்பட்டது நான். மரமண்ட. ஓ லெட்டர் பாட்டி இவளானா? காலையில இருந்து கரண்டுக்கு சாக்குக்கு மேல சாக்கா இருக்கடே.